ஹாய் வர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கத்திரிக்காய் கார வறுவலுங்க. நாம் எப்பயும் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய், வடகம் இது போல் சைடிஷாக சேர்த்துருப்போங்க. இது போல் ஒரு கத்திரிக்காய் கார வறுவல் மேட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப பக்காவாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலியில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்ங்க. நம்ம கத்திரிக்காய் கார வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணுங்க, ஏன்னா இது எண்ணெயிலேயே வதங்கணும். 1/2 ஸ்பூனு கடுகுங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருங்காயத்தூள் சிறிதளவு, 2 கொத்து கருவேப்பிலை. இதோட நம்ம கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக இருந்துடாதுங்க, மெலிசா இருக்கணும். மெலிசா இருந்தாதான் கத்திரிக்காய் நல்லா வதங்கி சீக்கிரம் வரும். இதோட நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எல்லாம் ஒன்று சேர்த்து இது போல் மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம். உப்பு கொஞ்சமாக பத்தலைங்க. இப்போ நம்ம லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லேசாக பெரட்டி விட்டுக்கலாங்க. அப்பைக்கப்ப கொஞ்சம் பெரட்டி மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. ரொம்ப வதங்க விட்டிங்கன்னா தனித்தனியாக வராதுங்க, கொஞ்சம் குழக்குழன்னு ஆகிடும். இது கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் கார வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.